நான் என் தப்ப எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தல. இது உங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சு பண்ண விஷயம் இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்தது. நான் இதை சொல்லணும்னு நிறைய தடவை தவிச்சிருக்கேன். ஏனோ தெரியல. நீங்க நான் எப்படின்னு தெரிஞ்சா சரியா பழக மாட்டீங்கன்னு நினைச்சு சொல்லாம இருந்துட்டேன். நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்க தயாரா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையா பழகுன ஆதி. எனக்கு நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? நான் தான் முட்டாள். நீங்க என்ன மட்டும் ஏமாத்தல ஆதி, தமிழையும் சேர்த்து ஏமாத்திருக்கீங்க. ப்ளீஸ் பாரதி, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நான் சொன்ன பொய்க்கும் உங்க கூட நான் பழகினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது வேற இது வேற. இப்படி சொல்லி நீங்க உங்களை நியாயப்படுத்திக்க நினைக்காதீங்க. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். எவ்வளவு நாளா திட்டம் போட்டு எங்களை இப்படி முட்டாளாக்குனீங்க. பாரதி ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் வேணும்லாம் பண்ணல. போதும் ஆதி, இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. ஏதாவது சொல்லணும்னாலும் அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டா நாங்கெல்லாம் யாரை நம்பி உங்களை மாதிரி ஆளுங்க கூட வேலை பார்க்க முடியும்? எனக்கு பயமா இருக்காது. என்னடா பாக்குற? டேய், எல்லாம் முடிஞ்சது. இந்த பார், ஆட்டமே க்ளோஸ். பார்த்தல ரியாக்ஷன். இப்போதைக்கு என்னடா சொல்ல போற? டேய், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பேசுடா, ஏன் அமைதியா இருக்க? அப்பவே படிச்சு சொன்னேன் வேணாண்டா வேணாண்டான்னு. தெரிஞ்சா பிரச்சனை, அவாய்ட் பண்ணிடலான்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நோ யூஸ். நீதான் எதையுமே காதுல வாங்கலையே. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, தெரியாம பாத்துக்கலான்னு சொன்னேன். இப்ப என்னடா ஆச்சு? மானமே போச்சுடா. டே, தெரிஞ்சா சொல்லி புரிய வச்சுக்கலாம்னு நினைச்சேன். யாரும் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு யோசிச்சேன். நியாயமா பாஸ் ஃப்ரெண்ட்லியா இருந்தா எல்லாருக்கும் நல்லது தானே? ஆமாடா, பாஸ் ஃப்ரெண்ட்லியா இருந்தா எல்லாருக்கும் நல்லதுதான். ஆனா பாஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப பிஏன்னு சொன்னா பொய் சொல்லி ஏமாத்திட்டோம்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இத பத்தி கூட நீ யோசிக்காதான்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாண்டா, நான் பொய் சொல்லிட்டேன்னு தான் பாரதி இப்ப கோச்சுக்கிட்டாங்க. ஆனா அது என் இன்டென்ஷன் இல்ல. தானா நடந்த விஷயம். நான் எதுவும் வேணும்னே செய்யலையே. அது ஏன் மச்சான் நீ அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லல? அதுதான்டா அவங்க கோவத்துக்கான காரணமே. அவங்க சைடுல இருந்து பார்த்தா அது நியாயம் தானே. யாரா இருந்தாலும் அப்படிதானே யோசிப்பாங்க. சரி விடுற, நான் போய் பாரதி கிட்ட மறுபடியும் பேசிட்டு வரேன். இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது. டேய் நில்றா, எங்க போற? நானும் வரேன். நானும் லதாவை பார்த்து பேசணும். நீ ஏன் லதாவை பார்க்கணும்? நீ எதுக்கு பாரதியை பார்க்கணுமோ அதுக்காக தான் நானும் லதாவை பார்க்கணும். இந்த பார், இன்ஃபேக்ட் உன்னை விட எனக்கு தான் இதுல பாதிப்பு அதிகம். புரியல. டேய், இன்னுமாடா உனக்கு புரியல? நானும் லதாவும் லவ் பண்றோம்டா. மச்சான், அவங்க வீட்டுல பேசி கல்யாணம் வரைக்கும் யோசிச்சாச்சு. அவங்க எல்லாரும் என்ன சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என் மரியாதையே போச்சுடா. அடா பாவி, என் கூட தானடா இருந்த. இதெல்லாம் எப்ப பண்ண? சொல்லவே இல்லையடா. எல்லாமே சொல்லிட்டா இருப்பாங்க. எல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளோல நடந்ததுதான். டேய் விடு, இப்ப அதுவாடா முக்கியம். மச்சான், நான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும், அதான்டா முக்கியம். டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்க. நான் முதல்ல பாரதியை பார்க்கணும். டேய், என் கதை உனக்கு ரொம்ப நக்கலா இருக்குல்ல? காஞ்சிபுரத்துல இருந்து திரும்பி வந்ததுல இருந்தே மாமா நடந்துக்கிற விதமே சரியில்லை.
சொல்லாம கொள்ளாம திடீர்னு காணாம போயிட்டு திரும்பி வந்து திருச்சி போனதா ஒரு கதை சொன்னாரு. இன்னைக்கு நடந்த குழப்பத்துல பாதிக்கப்பட்டவன் நான். என்ன பத்தி எந்த அக்கறையும் இல்லாம யாரோ ஒருத்தி அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு பார்வை கூட பார்க்காம போயிட்டாரு. ரிசப்ஷன்ல ஒரு சந்தோஷமே இல்ல. நான் டான்ஸ் ஆட கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து கூப்பிட்டதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இல்ல, இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. அப்போ அந்த டிராயிங்ல இருக்கிற குழந்தை தான் இந்த குழந்தையா? நோ, நான் நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை தாண்டி எதுவும் நடந்துடக்கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். மாமா, இந்த ஸ்வேதா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ணா, 2 டீ ஒரு பால். சரிங்க சார். பாத்தீங்களா அம்மா, என் ஃப்ரெண்டு எனக்கு தான் பால் சொன்னாரு. சாரி பாரதி, உங்க கோபம் எனக்கு புரியுது. நடந்த விஷயம் ப்ளீஸ் ஆதி, நீங்க எனக்கு எந்த விளக்கமும் தர வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கெல்லாம் உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க தானே. அதே மாதிரி நீங்க சொல்ற காரணத்தை கேட்கவும் நான் தயாரா இல்ல. நீங்க இந்த மாதிரி நேரத்துல மண்டபத்தை விட்டு எங்களை தேடி வந்தீங்கன்னு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அம்மா அதனால தான் கோவமா இருக்காங்களா? தமிழ், நீ சும்மா இருக்க மாட்ட? ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஐ, கதையா? சொல்லுங்க ஃப்ரெண்ட். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட், சிம்பாவா? ஆமா, சிம்பா தான். சிம்பாவுக்கு பக்கத்து காட்டுல நிறைய திருட்டு நடக்குதுன்னு தகவல் வந்துச்சாம். சோ இதனாலதான் பிரச்சனை வருதுன்னு சிம்பாவுக்கு தெரிஞ்சுதான். உடனே தான் நண்பனை ராஜா வேஷம் போட வச்சு தான் ஒரு வேலைக்காரனா பக்கத்து காட்டுக்கு போச்சான். இதுக்கு நடுவுல சிம்பாவுக்கு ஒரு குட்டி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதா. சிம்பாவுக்கு தான் ஃப்ரெண்டு கிட்ட தான் ராஜான்னு சொல்லணும் தான் ஆசை. வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு சிம்பா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சா. அதுக்குள்ள ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு என்ன அறிவு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா பதட்டமா உள்ள வரீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. ஸ்வேதா, என்னமாச்சு? ஏன் இப்படி 3 பேரும் எதையோ பார்த்து பயந்த மாதிரி வரீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சும்மா ஸ்வேதா உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதான் வந்தோம்.
ஆமா அத்தை, நான் தான் சொன்னேன். இல்ல எனக்கு தூக்கமே வரலையா, அதான் அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க அண்ணி, அதனாலதான் வந்தோம். என்ன அறிவு, அவதான் சின்ன பொண்ணு, நீயாவது சொல்லக்கூடாதா? காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியா வருவீங்க? தூங்க வேண்டாம்? ஸ்வேதா, நைட்ல இவ்ளோ நேரம் தூங்காம இருந்தா நாளைக்கு நீ எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும்? புரியுது அத்தை, ஆனா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம். போன தடவை கல்யாணத்துல நடந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான். ஆமாங்க அண்ணி, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா என்னால சமாதானப்படுத்த முடியல. அதான் நீங்க சொன்னாலாவது கேப்பான்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தோம் இல்லங்க. என்னம்மா ஸ்வேதா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ அதையே நினைச்சிட்டு இருப்ப? அது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நாளையில இருந்து நீ என் வீட்டு மருமகள வாழ்க்கைய ஆரம்பி. ஏண்ட அறிவு, நீயாவது சொல்லக்கூடாதா? நான் எவ்வளவு சொன்னேன்க்கா, எங்க கேட்டா தானே. இவளுக்கு இருக்க பயமும் நியாயம் தானேக்கா. ஆதி, இத உனக்குதான் சொல்றாங்க, புரியுதா? அத்தை, இத மாமா வாயாலே சொல்ல சொல்லுங்க. அவ்வளவுதானே. ஆதி, நீ சொல்லிடுப்பா. ஸ்வேதா ஆள் தான் வளர்ந்திருக்கா, ஆனா இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கா. ஆதி, சொல்லுப்பா. என்னம்மா, என்ன சொல்லணும்? அத்தை, இதனாலதான் நான் மாமாவை சொல்ல சொன்னேன். ஏன்னா நாங்க உள்ள வந்ததுல இருந்தே மாமா எங்க யாரையுமே பார்க்க கூட இல்ல. தோ இந்த போனை தான் பாத்துட்டு இருந்தாரு. ஓ, உன் பொண்ணு வந்திருக்காளா? எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கு உன் பொண்ணை காட்டு. ஆ சரிங்கம்மா. சரிம்மா, நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நான் வரேன். சரிம்மா. பாரதி, ஒரு நிமிஷம் இரு. இந்தம்மா, வெறும் தலையோட இருக்காத, தலையில பூ வச்சுக்கமா. இந்த திரும்ப, நானே வச்சு விடுறேன். என்னம்மா யோசிக்கிற? நீ திரும்ப, நானே வச்சு விடுறேன். இல்லம்மா வேண்டாம், என் ஹஸ்பண்ட் தவறிட்டாரு. சாரிம்மா, நான் தான் தேவையில்லாம உன்னை சங்கடப்படுத்திட்டேன். ஐயோ அம்மா, பரவாயில்ல. நீங்க எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க என்ன வேணும்னா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன தெரியாதுல்ல. பாவம், கடவுள் உன்னை சின்ன வயசுலயே சோதிச்சுட்டாருமா. ஆனா நீ தைரியமா இருக்கணுமா. நானும் உன்ன மாதிரிதான். ஆதியோட அப்பா சாகுறப்ப ஆதி ரொம்ப சின்ன பையன். அவனுக்காக தான் நான் வாழணும்னே முடிவெடுத்தேன். இப்ப பாரு, இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். காலம் ரொம்ப வேகமா போயிடுச்சு. கவலைப்படாதம்மா, எங்களோட காலம் அது வேற. இந்த சின்ன வயசுல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ தனியா கஷ்டப்படணும்னு இல்ல. சீக்கிரமா உன்னையும் உன் குழந்தையும் பாத்துக்க ஒரு நல்லவன் வருவான். உனக்கு விட்டு போன பூவும் பொட்டும் கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். என் குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிற உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். என்னமோ தெரியலம்மா, உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இங்க ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. சரி, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா, ஏன் இன்னும் ஒரு மாதிரியாவே இருக்க? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நினைச்சதான் நடக்க போகுது. இல்லம்மா, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். இல்லனா ஐயோ, நல்லது நடக்க போற நேரத்துல நீயே வாய வைக்காத. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. வாங்க வாங்க.
ஸ்வேதாவை கொஞ்சம் சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. ஏ தமிழ், என்னடி பண்ற? பார்த்தா தெரியலையா? வாயு பாரு. ஏய் என்னடி? வாய பாருன்னு சொன்னீங்கல்ல, அதான் காமிச்சேன். ரொம்ப கொழுப்பு தான் உனக்கு. உங்க அளவுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கம்மி தான். பாரதி ரொம்ப இடம் கொடுத்துட்டா இவளுக்கு. சரி, என்ன கையில போனே வச்சுட்டு அப்படி என்ன தாண்டி பாத்துட்டு இருக்க? போனை ஆஃப் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் கதை பேசலாம். கதையெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். நீங்க வேணா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஓ சொல்லலாமே. யார் வீட்டு கதை வேணும்? உன் ஃப்ரெண்டு ஜோ வீட்டு கதையா, இல்ல என் ஃப்ரெண்டு நிர்மலா வீட்டு கதையா? ஐயோ, எனக்கு காசிப் ஸ்டோரி வேண்டாம். ஏதாச்சும் காமிக் ஸ்டோரி சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதே. கதையே சொல்ல தெரியாதா? அப்போ நாளைக்கே உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்தா அதுக்கு எப்படி கதை சொல்லி தூங்க வைப்பீங்க? அதுக்குதான் செல்போன் இருக்குல்ல, அத கையில கொடுத்துட்டா போச்சு. தோ உன்ன மாதிரி சுத்தம். அந்த பாப்பா பாவம். எங்க அம்மாலாம் எனக்கு தினமும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க தெரியுமா? ராசாத்தி, நான் ஒன்னும் உங்க அம்மா அளவுக்குலாம் ஒன்னும் புத்திசாலி இல்ல. அதான் தெரியுமே. சிரிக்கிறான் பாரு குட்டி சாத்தா. ஏ தமிழ், என்னடி உன் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் உன் கழுத்துல பல பலன்னு மின்னுது? நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. ஆனா ஆதி எதுக்கு உனக்கு செயின் வாங்கி கொடுக்கணும்? எதுக்குன்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு தானே வாங்கி தருவாரு. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது இல்லையா? அதுக்காக இவ்ளோ காஸ்ட்லி எல்லாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. நீயும் அவர் உனக்கு செயின் வாங்கி கொடுத்தத வேற யார்கிட்டயும் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சொல்லாதனா சொல்லாத, அவ்வளவுதான். இந்த போட்டோல 3 பேரையும் பார்க்க நமக்கே ஒரே குடும்பம் மாதிரி தோணுதே. இது இங்க வேற யாராச்சும் பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். பிள்ளையாரப்பா, லதா ஆண்டி சொல்றாங்க என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர் என் கூட பேச மாட்டாரா. அவங்களுக்கு பாப்பா வந்தா என்ன மறந்துடுவார்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட் என்ன விட்டு போனா நான் அழுதுடுவேன் பிள்ளையாரப்பா. அதெல்லாம் நடக்காது தானே? நீ நடக்க விட மாட்டேதானே? எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சாமி, ப்ளீஸ். பிள்ளையாரப்பா, ஒருவேளை லதா ஆண்டி சொல்றது உண்மைன்னா இந்த கல்யாணம் நடந்தா என் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிடுவாருன்னா எப்படியாவது எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் ஃப்ரெண்ட் என் கூட இருப்பாருன்னா இந்த கல்யாணம் நின்னா ஓகே தான். அப்படி நீ செஞ்சிட்டா நான் உனக்கு டெய்லியும் ஒரு சாக்லேட் தரேன், ஓகேவா? எனக்கு என் ஃப்ரெண்ட் வேணும். ஐ லவ் மை ஃப்ரெண்ட். ப்ளீஸ் பிள்ளையாரப்பா, ப்ளீஸ் பிள்ளையாரப்பா. எனக்கே இப்படிலாம் கனவு வந்துச்சு. எதுக்கு கனவுல இந்த மாதிரி எல்லாம்? என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே
தெரியலையே. எனக்கு எதுக்கு இந்த மாதிரி கனவு வரணும்? என்னடா கல்யாண மாப்பிள, ரெடி ஆயிட்டியா? இதோ ரெடி ஆயிடுறேன்டா. டேய் என்னடா உன் ஃபேஸ் எல்லாம் டல்லா இருக்கு? இல்லையே. நல்லா தூங்குனல்ல? தூங்குனேன்டா. இது பர்றா, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இப்பதான் மாப்பிள்ள மாதிரி கலையா இருக்க. இப்பதான் கல்யாண மாப்பிள்ள மாதிரி கலையா இருக்க. வா வாடா. மாப்ள என்ன நின்னுட்டே இருக்கு? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆறுது, மணவரையில வந்து உட்காருங்க. கனவுல நமக்கு நடந்த எல்லாமே வேற ஆளுங்க மூலமா நடக்குது. இதுக்கு மேல இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். நம்ம கனவுல எந்த இடத்துல பாரதி இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இப்பவும் உட்கார்ந்துருக்காங்க. இது எப்படி நடக்குது? எதுக்காக நடக்கணும்? ஓம் மாங்கல்ய தான தேவதாயே. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். என்ன தயங்கிட்டே இருக்கு? தாலியை கட்டுவோம். முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. ஆதி, தாலியை கையில வச்சுட்டு என்ன பண்ற? தாலியை கட்டு ஆதி. இங்க பாருங்க, சும்மா கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் வேணான்னு ஆதி சொல்றானா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். முதல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆதி என்ன சொல்றான்னு கேட்போம். ஆதி, என்ன பாச்சு சொல்லு. நான் எந்த காரணத்தையும் கேட்க இப்ப தயாரா இல்ல. இப்போ நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டணும். மத்த விஷயங்கள் அப்புறமா பேசிக்கலாம். ஆதி, கடைசியா கேக்குறேன், ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? அண்ணி, அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காததுனாலதான் மணமேடையில வச்சு தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். அவனை போய் மறுபடியும் கட்டுன்னா அவன் எப்படி கட்டுவான்? எனக்கு ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆதியோட விருப்பம் என்னன்னே தெரிஞ்சுக்காம எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு
இப்ப அவனை தப்பு சொன்னா எப்படி? ஆமாங்க, ஆதி அன்னைக்கு காணாம போனது கூட அதனாலதான். நான் அப்பவே சொன்னேன், நீங்க யாரும் கேட்கல. அது இன்னைக்கு எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு பாருங்க. டேய் ஆதி, என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிற? டேய், உனக்கு எதையும் பிராக்டிகலா பார்க்க தெரியாதா? மச்சான், அம்மாவை பாடுறா. டேய், அம்மா விட உனக்கு உன் விருப்பமா பெருசா? ஆதி, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்ட, அது உன்னோட விருப்பம். இங்க பாரு, அது சரி தப்புன்னு பேச நான் வரல. ஆனா இந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. அதை இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். ஃப்ரெண்ட், என்னாச்சு? ஏன் அழுறீங்க? சும்மா. தமிழ், தமிழ், வா வா போலாம் தமிழ். யார் வலையோ எவரிரையோ இதை தன் சரி வாங்க, முதல்ல போய் சாப்பிடலாம். அப்புறமா நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க. ஆதி, அம்மா வர்ற மாதிரி தெரியல, விட்டுட்டு போயிடலாமா? இல்ல ஃப்ரெண்ட், அம்மா பாவம், அம்மாக்கும் பசிக்கும்ல. கூப்பிடுங்க, வந்துருவாங்க. கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க, வந்துருவாங்க. ஓகே. பாரதி, வாங்களேன். பாப்பாவுக்கும் லதாவுக்கும் பசிக்குதான், ப்ளீஸ். இது தப்புன்னு நீங்க நினைச்சா அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீங்க சொல்றதே நியாயமா இருக்கட்டும். கடைசி நிமிஷத்துல இவ்ளோ தெளிவா முடிவெடுக்க தெரிஞ்ச உங்களால ஏன் அதை முன்னாடியே பண்ண முடியல? ஃப்ரெண்ட், ஆல்ரெடி எங்க அம்மாவே எல்லாரும் முன்னாடி என்னை ரொம்ப திட்டி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட், இப்போ உங்க அம்மாவையும் என்னை திட்ட வேணாம்னு சொல்லுங்களேன். அம்மா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலன்னா பரவாயில்ல, ஆனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்க போறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம். அக்கா, அறிவு, என்ன மன்னிச்சிரு அறிவு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னக்கா நீ எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு?
இது என் பொண்ணோட விதிக்கா. என்ன ஒண்ணுக்கு 2 தடவை மணமேடை வரைக்கும் வந்து என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஊரே கேவலமா பேசும். இதெல்லாம் ஸ்வேதா எப்படி தாங்க போறாளோ தெரியல. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அறிவு, இந்த ஊர் உலகம் 1000 பேசும். அதுக்காக நான் உங்களை விட்டு கொடுத்துருவேனா? யாரு என்ன சொன்னாலும் ஸ்வேதா தான் என் மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. அண்ணி, நீங்க பேசுறது கேட்க வேணா நல்லா இருக்கும், ஆனா நிஜத்துல பார்வதி, தயவு செஞ்சு யாரும் எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்தி காட்டுறேன். வேணாக்கா, நாங்க மறுபடியும் அவமானப்பட தயாரா இல்ல. நாங்க இந்த வீட்டை மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே போறோம். இதுக்கப்புறம் ஸ்வேதா படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியாதுக்கா. புதிய இடத்துக்கு போனால் அது அவன் நடந்ததெல்லாம் மறக்கிறாளான்னு பார்ப்போம். டிராமா ஆரம்பிச்சிடுச்சு. இனி குடும்பமே சேர்ந்து நடிக்குமே. கருமம், இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. சரி, இவங்க என்ன டிராமா பண்ணாலும் இனி ஆதியோட கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதனால டென்ஷன் ஆகாம இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம். பேசி முடிச்சிட்டியா அறிவு? இல்ல உங்க 2 பேருக்கும் வேற ஏதாவது பேச வேண்டியிருக்கா? இல்லக்கா, நாங்க எடுத்த முடிவு சரின்னு உங்களுக்கே தெரியுமே. இத பாரு அறிவு, கல்யாணம் நின்னு போனதுக்கு நானும் ஒரு காரணம் தான். ஆதிய நான் முழுசா நம்பினேன். ஆனா யாரும் ஒருத்திக்காக யோசிச்சவன் என்ன பத்தி யோசிக்கவே இல்லையே. இனிமே நானும் அவனை பத்தி யோசிக்க போறதில்ல. ஹலோ, சொல்லுங்க மேடம். வக்கீல் சார், எங்க இருக்கீங்க? மேடம், நான் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். சரி, வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேடம். சொல்லுங்க ஆதி, என்ன விஷயம்? லதா, எனக்கு எப்படி எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. எப்படியும் சொல்லிதானே ஆகணும். ஐயோ, ஒருவேளை ஆதி நம்மளதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாரோ? லதா, என்ன யோசிக்கிறீங்க? ஆஹா, ஒன்னும் இல்ல ஆதி, நீங்க சொல்லுங்க. கேஷவ் உங்களுக்கு எம்டியா இருந்ததால தான் பிடிக்குமா, இல்ல கேஷவ் எப்படி இருந்தாலும்? ஆதி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்ல, சும்மா உங்க மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே சொன்னா போதும். அம்மா, ஃப்ரெண்ட் லதா ஆண்டி கிட்ட என்ன பேசுறாரு? எனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்டு தானே, நீயே கேட்டுக்கோ. சரி சரி, கோவப்படாதம்மா. அப்படியெல்லாம் இல்ல, கேஷவ் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஏன்னா நான் அவரை அவ்வளோ லவ் பண்றேன். ஓகே 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 அப்போ உங்களுக்கு கேஷவ பிடிக்கும், அவ்வளவுதான். ஹாய் லதா. விடுறா, நம்ம லதா தானே, கோவத்துல அப்படி இப்படிதான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீ டென்ஷனா வாதுறா, நான் பேசிக்கிறேன். ஆதி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஆனாலும் ஃப்ரெண்ட் ரொம்ப பண்றாங்கம்மா. யாரடி சொல்ற? வேற யார? அந்த லதா ஆண்டியே தான். அங்க பாரு, கேசவ் அங்கிள் அழுதுடுவாரு போல. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு கேஷவ பிடிக்கல. தயவு செஞ்சு போறீங்களா? என்னடா, உன் டவுட் தீர்ந்துருச்சா? சரி வா,
நீ அந்த பொண்ணுகிட்டயே ஓகே சொல்லிடு. போலாம் வா. யாரு யாரு இந்த பொண்ணு? அதான் நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல. நம்ம ஆபீஸ்லயே ஒரு பொண்ணு கேஷவ ரொம்ப நாளா லவ் பண்ணுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அதான் இப்ப நீ கிளியரா சொல்லிட்டல. இப்போ உனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சுடா. என்ன? ஓ, உனக்கு அப்படி வேற ஒரு ஐடியா இருக்கா? கொன்னுடா சொல்லிட்டேன். எவ அவ? அந்த நர்மதாவா? அவளுக்கு இருக்கு. என்ன லதா, இப்பதான் வேற ஏதோ சொன்னீங்க. நான் கோவத்துல என்ன வேணாலும் சொல்லுவேன். அதுக்காக உடனே வேற ஆப்ஷன் போயிடுவீங்களா? அப்போ கேஷவ பிடிச்சிருக்கு. ஒரு வழியா உங்க பிரச்சனை முடிஞ்சதா? ஐம் ஹாப்பி ஃபார் யூ போத். அடிதான் பலமா விழுந்துருச்சு. நான் பாவம் இல்ல. சாரி. ஆதி, நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லல்ல. இப்பவாவது உங்களுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. இல்ல லதா, இப்ப அதுக்கான நேரம் வரல. நேரம் வர்றப்ப நானே சொல்றேன். ப்ளீஸ் இனிமே இதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அப்படி திரும்ப கேட்டீங்கன்னா என்னோட பதில் இதுதான். நம்ம டாக்டர் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த வாசுவோட பொண்டாட்டி தான் கல்யாணத்துக்கு வந்திருப்பாளோ? அதை நாம இப்பவே செக் பண்ணி ஆகணும். அந்த மணியை உடனே இங்க வர சொல்லணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்களே போன் பண்ணிருக்கீங்க. உன் விசாரிப்புலாம் இருக்கட்டும், முதல்ல உடனே கிளம்பி நீ சென்னைக்கு வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது. என்ன சார் திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்டா எப்படி? எனக்குன்னு வேலை இருக்காதா? வேலையை முடிச்சிட்டு அப்புறமா வரேன் சார். என்னையா பேச்செல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. நீ பார்த்துட்டு இருக்க வேலை நிரந்தரமா இருக்கணுமா இல்ல வேணாமா? என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசினா உனக்கு வசதியா இருக்கும். சார் என்ன சார் இப்படி பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? நீங்க போன் பண்ணி என்ன வேலைன்னு கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன் சார். இப்பவே வந்துடுறேன் சார். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி, சீக்கிரம் கிளம்பி வந்து சேரு. ஓகே சார், வைக்கிறேன். என்னவா இருக்கும்? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு? ஏதோ தப்பா இருக்கு. சரி, அங்க போனா என்னன்னு தெரிஞ்சிடும்ல. என்னையா சொல்ற? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதா? அட ஆமா சார், நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது. அந்த மாதிரி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்தது, நீ கேட்கிற பணத்தை தரேன். அவங்க 2 பேரை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுரு. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். அப்ப இந்த பிரச்சனையை இதோட மறந்துடுங்க சார். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது என்னோட பொறுப்பு சார். இனி கவலையை விடுங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? அட என்ன சார், காசுக்காக என் குடும்பத்து கூட தெரியாம உங்க வீட்டு பையன் உசுரை காப்பாத்துறதுக்காக நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சார். நம்புங்க. இரு வர. பாரதி, ப்ளீஸ்மா, எப்படியாவது ஆதி மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும்.
நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் அது யாருன்னு கண்டிப்பா ஆதிக்கிட்ட கேட்டு சொல்றேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, வா. இதை வச்சுக்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், கவலையே படாதீங்க. காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வரேன் சார். சார், இந்த பிரச்சனையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. நான் கிளம்புறேன் சார். நிக்கிறது நம்ம பாரதி மாதிரியே இருக்க. இவன் என்ன பண்றா? எப்படியும் வீட்டுக்கு தானே போறோம். பேச்சு கொடுத்தா யாரோட கல்யாணத்துக்கு போயிருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுவாளோ? சரி, பார்க்கலாம் என்னதான் பண்றான்னு. பாரதி, நான் தான். ஐயோ, இவர் இங்க என்ன பண்றாரு? இவர் கண்ணிலையா மாட்டணும்? இப்ப என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சரி, சமாளிப்போம். என்ன பாரதி, இங்க என்ன பண்ற? என்ன விஷயம்? அது ஆபீஸ் வேலையா வந்தேன். நானும் ஒரு கேஸ் விஷயமா தான் வந்தேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தா நீங்க நிக்கிற. வேலை முடிஞ்சிருச்சாமா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு தானே போற பாரதி? ஆமா, நானும் வீட்டுக்கு தான் போறேன். வந்து கார்ல ஏறு, நம்ம போலாம். இல்ல பரவாயில்ல, நான் பஸ்லயே வரேன். அட என்ன பொண்ணுமா நீ? நான் என்ன வேற ஆளா? ஒரே குடும்பத்தாள் தானே. துரைய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற. தனியா உன்னை எப்படிமா விட்டு போக முடியும்? வா, வண்டியில ஏறு. சரிங்கண்ணே. சரிம்மா. ஆதி மனசுல இருக்கிற பொண்ணு யாரா இருக்கும்? அவங்க அம்மா கவலைப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவ வேற கார்ல ஏறினதுல இருந்து பெரிய யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? பாரதி, துரைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? பாரதி, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது கொஞ்சம் அலைச்சல்னால தலைவலி. அதான். ஓ, மாத்திரை எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே சரியாயிடும். ஸ்வேதா, இங்க பாருமா. இந்த மாதிரி நேரத்துல தைரியமா இருக்கணும். ஏய், அங்க பாருங்கடா. மேல நிக்கிறது யாருன்னு தெரியுதா? அண்ணே, அது அந்த தம்பியோட அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு பேரையும் பார்த்தா குடும்ப குத்துவலுக்கு மாதிரி தெரிவாங்க. ஆனா பண்ற வேலை எல்லாம் வேற லெவல்ல இருக்கும்டா. என்னன்னு சொல்றீங்க? அப்போ இவங்க சொல்லிதான் நம்ம அந்த காரியத்தை பண்ணோமா? தெரியலடா. இந்த அம்மா அவங்க பையனை காப்பாத்துறதுக்காக பண்ணுச்சா, இல்ல அந்த பொண்ணு தான் கட்டிக்க போறவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ணிச்சான்னு தெரியல. ஆனா பண்ணது பெரிய காரியம்டா. ஆமாண்ண, பணம் இருந்தா போதும், என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஆமாண்டா, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான்டா நாம எப்படி பணக்காரன் ஆகணும்ன்ற வழிய பார்க்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? சரி வாங்கடா போலாம். போலாம்.
ஸ்வேதா, என்ன நீ நம்புறல்ல? என்னத்த இப்படி கேக்குறீங்க? எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். அப்போ உன் மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் வெளியில போயிட்டு வாமா. உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பணத்தை கூட பெருசா நினைக்காத உன்னோட மனசு ஆதிக்கு கண்டிப்பா புரியும். சரி, நீ கீழே போ போ. பாரதிக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் கண்டிப்பா என்னை விட்டுட்டு லஞ்ச் சாப்பிட மாட்டாங்க. அப்ப பாரதிக்கு எப்படியாவது என்னோட நிலைமையை புரிய வச்சிடணும். டேய் ஆதி, என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் யார்ட்டையும் பேசலையே. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, தோணுச்சு கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? இப்ப எதுக்குடா கோவப்படுற? என்ன லதாக்கு என்ன கோவம் குறையலையா? டேய், அதை ஏன்டா கேக்குற? சரி, அதை விடு. நீ சாப்பிட வரலையா? இல்லடா, எனக்கு பசி இல்ல. நீ போய் சாப்பிடு, நான் அப்புறம் வரேன். டேய், are you sure? சரி, நான் சாப்பிட போறேன். பசிச்சா வா. சரி சரி. பாரதி, இன்னுமா உங்களுக்கு கோவம் போல? நான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுதான் பழகுறேன். நீங்களே என்ன புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி பாரதி? சும்மா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கதை சொல்லாதீங்க ஆதி. எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ, பாரதி எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே. மாட்டனடா. பாரதி, நீங்க என்ன சொல்றீங்க? இனியும் நான் என்ன சொல்லணும் ஆதி? அதான் மொத்தமா ஊருக்கே படம் போட்டு காட்டிட்டீங்களே. நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. என்கிட்ட இத சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சா? நீங்க என்ன நிஜமாவே ஃப்ரெண்டுன்னு நினைச்சா நீங்க ஒரு பொண்ண லவ் பண்ற விஷயத்த என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பீங்க. சும்மா பேருக்கு தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா ஆதி, பாத்தியா பாரதி எவ்வளவு கரெக்டா பேசுறாங்க? ஆக்சுவலி அது வந்து பாரதி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம் ஆதி. இங்க பாருங்க, நான் உங்க அம்மா கிட்ட நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றதா சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க பாரதி? எங்க அம்மாவை பாத்தீங்களா? ஆமா ஆதி, உங்க அம்மா எனக்கு போன் பண்ணி என்ன பார்க்கணும்னு உங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் போய் அவங்கள பார்த்தேன். சுத்தம். டேய் கேசவா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். உங்க அம்மா ரொம்ப பாவம் ஆதி. அவங்களுக்காகவாவது நீங்க யோசிச்சிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, விடுங்க. இப்பவாவது சொல்லுங்க, நீங்க லவ் பண்ற பொண்ணு யாரு? பாரதி, இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும், அதானே? ஆமா. அந்த பொண்ணு யாருன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட். நீங்க தான் பயங்கர பிரில்லியன்டான ஆளாச்சு. எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
எனக்கு தெரியலையே. சரி, எனக்கு க்ளூ கொடுங்க, நான் ட்ரை பண்றேன். அவங்க செம்ம கியூட்டா இருப்பாங்க, செம்ம அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு சஸ்பென்ஸே பிடிக்காது. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட், ப்ளீஸ் ஃப்ரெண்ட். சரி சரி சரி, இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. இப்ப அவங்க ஏன் முன்னாடி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே தான். உங்களை பிரியக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணத்தையே நிறுத்திட்டேன். இந்த உலகத்திலேயே என் ஃப்ரெண்டு தான் அழகு. எங்க அப்பாவும் இதே தான் சொல்லுவாரு. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாப்பா, 2 ஐஸ்கிரீம் வேணும் தானே? இல்ல ஃப்ரெண்ட், எனக்கு வேண்டாம். நீங்க தானே 2 ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னீங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓகே ப்ரோ. கண்ணாடி உன்னாசைய தாடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் பூக்கால்கள் என் நெஞ்சில் வாழத்தேனே. விடு பாரதி, அவ என்ன பொய்யா சொல்ல போறா? இல்ல அத்தை, இவளை நம்ப முடியாது. ஏய், நீ போய் ஒரு ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா. என்னடி, நான் சொன்னது உன் காதுல விழலையா? போய் பேக் எடுத்துட்டு வா போ. கொடு. அம்மா, நான் தான் கொடுக்கலன்னு சொல்றேன்லம்மா. அத நான் பாக்குறேன். ஏய், அது கொடு. கொட்ரி. ஆஹா, நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னடி இது? சாரிமா, மார்க் கம்மியாயிடுச்சுன்னு நீ திட்டுவன்னு உன்கிட்ட காட்டல. ஏய், மார்க் கம்மி ஆயிடுச்சு, ரிப்போர்ட் கார்டு என்கிட்ட காட்டல. என் கையெழுத்து எப்படி வந்துச்சு? நான் போடலம்மா. அது தெரியும். யார் போட்டது? அது மார்க் கம்மியாயிடுச்சுன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அதனால நீ திட்டுவன்னு சொன்ன.
கிட்ட திட்டு வாங்காம இருக்க உன்ன மாதிரியே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஏய், என்ன அப்படி பாக்குற? இல்ல, தமிழ் ரிப்போர்ட் கார்ட ஆதிக்கிட்ட காட்டிட்டு வரியே, அதான் எதுக்குன்னு பார்த்தேன். தமிழ் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கா, அதான் அவர்கிட்ட காட்டலான்னு போனேன். நீ வேற ஏண்டி? தமிழோட ரிப்போர்ட் கார்டுல என்ன மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு, அதான் போய் நெருக்கு நல்ல வார்த்தை கேட்டுட்டு வந்தேன். அடி பாவி, ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? இப்ப எதுக்கு ஆதிய திட்டின? ஆதியோட பழகி அவர் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அது ஞாபகம் இருக்கா? ஏய், அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? ஐயோ பைத்தியமாடி நீ. ஆதி கிட்ட சண்டை போட்டா அப்புறம் ஆதி எப்படி உன்கிட்ட அந்த பொண்ணை பத்தி பேசுவாரு? போ பாரதி, போய் ஆதி கிட்ட ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திட்டு வா. ஐயோ, எனக்கு இருந்த கோவத்துல நான் அதை பத்தி யோசிக்கவே மறந்துட்டேன். பாரதி, பாரதி, என்னடி? என்ன வந்துட்டாங்களா? என்ன சிக்னல் கொடுக்க சொன்னியே, நான் கருங்குயில் மாதிரி கத்தணுமா இல்ல மயில் மாதிரி கத்தணுமா? அப்படி சொன்னாதான் தெரியும். சரி சரி, வாய் முடிக்கிட்டு அமைதியா இரு, போதும். ஏய் பாரதி இல்ல. ஏய், ஏன் கத்துற? என்னடி? இல்ல, சப்போஸ் யாராச்சும் வந்து நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஆதி ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்றாரு, அவர் லவ்வுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு பாரதி உள்ள தேடிட்டு இருக்கான்னு சொல்லு, சரியா? சரி பாரதி, ஓகே. அறிவிலியடி உனக்கு. யாராவது வந்து கேட்டா பழைய கொட்டேஷன் டீடைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்க வந்திருக்கோன்னு சொல்லு, ஓகே? சரி பாரதி. யாரும் வர மாட்டாங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே. ஆனா பாரதி, எனக்கு பயமா இருக்குடி. எனக்கு மட்டும் பயம் இல்லையா என்ன? சரி இரு, நான் போய் பாத்துட்டு வரேன்டி, இரு. சீக்கிரமா பாரு. லதா, இந்தா சூடா இருக்கு, பாத்து குடி. Thank you கேஷவ். ஃபைல். ஏய் லதா, இங்க வச்சு நாம இந்த டைரியை படிக்க முடியாது, கண்டிப்பா மாட்டிப்போம். நான் வீட்ல போய் படிக்கிறேன். படிச்சு பார்த்தா அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? அதெல்லாம் முடியாது. நானும் அந்த டைரியை படிக்கணும். ஆதி என்னதான் அந்த பொண்ணை பத்தி எழுதிருக்காருன்னு எனக்கும் தெரிஞ்சாகணும். ஏய் என்னடி? ஆதி எழுதின ஒரு கவிதையை படிச்சு நான் அவரோட கவிதைக்கு ஃபேன் ஆயிட்டேன். ஐயோ, இந்த காலத்துல எவன்டி ஒழுங்கா லவ் பண்றான்? போன் எடுத்தா மணிக்கணக்கா பேச வேண்டியது, அப்புறம் சண்டை போட்டு போனை கட் பண்ண வேண்டியது. இந்த கால லவ்வே இதுதான். ஆதி மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப ரேர் பீஸ்டி. சரி, ரொம்ப புலம்பாத. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. இப்படி பண்ணா என்ன? முக்கியமான அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும்னு நான் எங்க வீட்ல சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். எப்படி ஐடியா? ஓகே தான், நீ வீட்ல சொல்லிட்டு வந்துரு. ஓகே டன். இல்லதா, நைட் ஃப்ரீயா? படத்துக்கு போலாமா? போலாமே. ஓகே, நைட் 10 மணிக்கு ஷோ, டைமுக்கு ரெடியா இரு. சரி ஓகே டன். சரி. ஏய் என்னடி, என் வீட்டுக்கு வரேன்ட்டு படத்துக்கு போறேன்னு சொல்றேன்? அவன் தியேட்டருக்கு போயிட்டு வெயிட் பண்ணட்டும். நான் உங்க வீட்டுக்கு தான் வர போறேன். அடி பாவி, வீடு பாரதி. சாரி சார், என்னாலதான் தேவையில்லாத சிரமம் உங்களுக்கு. இது எனக்கு ஜாக்பாட் பாரதி. தனியா உங்க கூட கார்ல போறது எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஓகே பாரதி.
அவ்வளவு பிஸியா இல்ல? சாரி டியர், நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும். சௌமியா ஒரு நிமிஷம் இரு. ஓகே. நான் போனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். ஓ சரி, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஆதி. ஒரு நிமிஷம். அப்போ போன்ல பேசுறது கண்டிப்பா ஆதியோட லவரா தான் இருக்கும். பேரு ஏதோ சொன்னாரே, சௌமியா. ஓகேடா. ஓகே ஆதி. I'll call you back. கண்டிப்பா பண்ணுவல்ல? When you will get back to me? ஷியோரா கூப்பிடுறேன். ஓ சாரி பாரதி, அது முக்கியமான காலா, அதான் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. சரி சொல்லு, என்ன ஐடியா? நீ சொல்றத வச்சு பார்த்தா நம்ம ஆதியோட போன்ல இருந்து அவருக்கு தெரியாம அந்த பொண்ணோட நம்பரை எடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிடும். நீ கத்துனதை பார்த்து நான் கூட ஏதோ பயங்கரமான ஐடியாவா இருக்கும்னு நினைச்சேன். இந்த மொக்க ஐடியாக்கு தான் இப்படி கத்துனியா? பொடி லூசு. மொக்க ஐடியாவா? எங்க நீ ஒரு நல்ல ஐடியா கொடு பாப்போம். இங்க பார், இப்போதைக்கு இது ஒண்ணுதான் வழி. அதுக்கு என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதும் கரெக்ட் தான் தோணுது. ஆனா எப்படிடி? ஆதிய ஃபாலோ பண்றதுதான் ஒரே வழி. கண்டிப்பா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஆதியோட போன் நம்ம கைக்கு வரும். அந்த நிமிஷத்துக்காக நம்ம இப்பத்துல இருந்தே வெயிட் பண்றோம். ஐயோ கடவுளே, ஏன்டி இப்படி ஓவர் ஆக்ட் பண்ற? வேலையை பாரு, வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஏய் பாரதி, இப்பத்துக்கு நம்மளோட வேலையே ஆதிய ஃபாலோ பண்றதுதான். வெயிட் அண்ட் see. என்ன பண்றா? இருடி, இவ்வளவு சிம்பிளாலாம் இருக்காது. வெயிட் பண்ணு, நான் ட்ரை பண்றேன். பாரதி என்ன பண்ற? இருடி, எந்த நம்பர்ல எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு பாக்குறேன். ஐயோ, அதெல்லாம் அவ தெரியும். அதான் ஒரே கிளீனா இருக்கு, தெரியல. அவரோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பாரு. டேய், என்னடா ஆச்சு? ஏன் மூஞ்சி எப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க? டேய், இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. இஞ்சி தின்ன குரங்கு எவன்டா பாத்திருக்கான்? சும்மா கடுப்பேத்திக்கிட்டேன். சரிடா, என்ன டென்ஷன் ஆயிட்டியா? நான் வேணா உனக்கு பிடிச்ச பாட்டு போட்டா கொஞ்சம் டென்ஷனாவது குறையும். தும்மிடி ஆயுசு நூறாக
டேய் உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லல, நான் இப்படியே கார்ல இருந்து குதிச்சிருவேன். இருடா சொல்றேன். டேய் மச்சான், வர நீ பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா. இந்த காதல் இன்னும் உன்னை என்னெல்லாம் பண்ண வைக்க போகுதோ. ஐயோ, அது கரெக்ட் தான் கேஷவ். ஆனா உன் அளவுக்கு இல்லடா சாமி. சென்னையில இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் என்னால அவ்வளவு தூரம்லாம் கார் டிக்கில உட்காந்துக்கிட்டே வர முடியாது. பெரிய ஆள் தான். எப்படிடா அது? ஏதாவது சாமி கிட்ட வேண்டிக்கிட்டியா? டேய் என்னடா கோச்சுக்கிட்டியா? பரவாயில்ல, கோச்சுக்க. டேய் நீ கோவப்படாதடா, ரொம்ப காமெடியா இருக்கு. என்னது காமெடியா இருக்கா? டேய் நிறுத்துறா முதல்ல. நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், உனக்கு ஃப்ரெண்டா இருந்தா அனுபவிக்கிறேன். டேய் மச்சான், மரியாதையா சொல்லு, என்ன நடந்துச்சு? சரிடா சொல்றேன். சொல்லு. பாரதிக்கு எங்க அம்மா கேட்ட மாதிரி நான் லவ் பண்ற பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும். நானும் ஒரு மாதிரியா பில்டப்பை கொடுத்து ஒரு பொண்ணை காதலிக்கிறேங்கிற விஷயத்த பாரதி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அட பாவி, அதனாலதான் போன வாரம் ஃபுல்லா நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தியா? டேய் முழுசா கேளுடா. இந்த பாரதிக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி இந்த போன் தான். என் போனை எடுத்து நான் லவ் பண்ற பொண்ணோட போன் நம்பரை எடுக்கிறதுக்கு பாரதி லதாவோட கூட்டணியில அடுத்த நடவடிக்கை என்னன்னா, இன்னைக்கு நான் ரூம்ல வச்சுட்டு போன போனை அவங்க அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நான் ரூம்குள்ள போயிட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் சோஃபாக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நான் அதை கவனிச்சிட்டேன். இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு வெளியே வந்து ரூமை பூட்டிட்டேன்.